இந்த நியூஸ் யார் மனதையும் புண்படுத்துவதற்கோ அல்லது காயப்படுத்துவதற்கோ முழுக்க முழுக்க சிரிப்பதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டவை. தயவுசெய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் சிஎஸ்கே ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் மீம் திருவிழாவை போல் ஏராளமான மீம்ஸை உருவாக்கி கொண்டாடி வருகின்றனர். இங்கிலீஷ்காரன் படத்தில் வாக்கி டாக்கியை கொடுத்த வடிவேலுவிடம் இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. நடு ரோட்ல போய் லாரி வரும், மேலே ஏத்துனா போ. என்ன பாஸ், இதிலிருந்து எங்க அக்காவுக்கு ட்ரை பண்றேன், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது என்று கூறுவார். அதற்கு வடிவேலு மிரண்டு போவார். இதில் ஆர்சிபி அணி 17வது முறையாக ஐபிஎல் கோப்பை கனவை பறிகொடுத்துள்ளது. இதனை கிண்டல் செய்யும் வகையில் அப்படியே வடிவேலுவாக ஆர்சிபி அணியை மாற்றி, இன்னும் ஒரு சீசன் தோற்றா போதும், எதுக்கு தோக்குறதுல குருசாமி ஆகிருவீங்கடா சாலாஸ் என்று சொல்வதாகவும் அதற்கு வடிவேலு மிரள்வதாகவும் உருவாக்கப்பட்டுள்ள மீம் தக் லைஃப் மொமெண்ட். தேவர் மகன் படத்துல கமல்ஹாசன், இவங்க வரதுக்குள்ள நான் செத்துருவேன் போலையா ஐயா என்பார். அதற்கு சிவாஜி கணேசன், போ செத்துப்போ, ஆனால் இவன்லாம் மெல்லமா தான் வருவான் என்று ஒரு வசனம் சொல்லுவார். இதனை அப்படியே கமல்ஹாசனை ஆர்சிபி ரசிகராக மாற்றி 3 நாட்கள் எல்லாம் நாங்கள் அழுக மாட்டோம் என்று சொல்வது போலவும், அதற்கு சிஎஸ்கே ரசிகர்கள் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கவன் அழுவான் என்று பதிலடி கொடுப்பது போலவும் உருவாக்கப்பட்டுள்ள மீம் தரமான சம்பவம். பம்மல் கே சம்பந்தம் படத்தில் சிவன் வேடம் போட்டுக்கொண்டு கமல்ஹாசன் வாயில் பப்புள் விடுவார். அதனை பார்த்த இயக்குனர் கஜேந்திரம், ஐயோ சம்பந்தம், சிவன் பப்புள் எல்லாம் விடமாட்டாரு சம்பந்தம் என்பார். இதனை அப்படியே மாற்றி, ஐயோ ஆர்சிபி சிஎஸ்கே அணியை எலிமினேட் பண்ணதுக்கு எல்லாம் யாரும் கப் தர மாட்டாங்க சம்பந்தம் என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் நெட்டியடி மோமெண்ட். ரமணா படத்துல விஜயகாந்தை பத்தி சொல்லும் பக்கத்து வீட்டின் மூத்த கிழவி, அந்த சிங்கு பையன் இருக்கானா, அவன்லாம் வந்த புதுசுல ராத்திரி எல்லாம் அம்மா அம்மான்னு அழுவான், வாத்தியார் தான் தோள் மேல போட்டுக்கிட்டு தூங்க வைப்பாரு என்பார். அதனை அப்படியே மாற்றி, ராத்திரி எல்லாம் ஓன்னு ஒரே அழுக, அப்புறம் மந்தனா அக்கா கப்ப காட்டி தான் தூங்க வச்சோம் என்று உருவாக்கப்பட்டுள்ள மீம் உச்சக்கட்ட காமெடி மொமெண்ட். இந்த மீம் பார்த்து சிரிப்பு அடக்க முடியலப்பா. சர்வதேச அளவில் இறந்தவரை தூக்கி செல்ல வரும் 4 பேரின் மீம் டெம்ப்ளேட் மிகவும் பிரபலமானது. அதுபோல் நேற்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் ஜெர்சியை அணிந்து கொண்டு 4 ரசிகர்கள் அகமதாபாத் மைதானத்தில் இருந்தனர். ஒவ்வொரு முறை ஆர்சிபி விக்கெட் வீழ்ந்த போதும் கேமரா அவர்கள் பக்கமே திரும்பியது. இதனை அப்படியே மாற்றி 4 சிஎஸ்கே ரசிகர்களையும் இறந்தவரை தூக்கி செல்லும் டெம்ப்ளேட்டாக மாற்றி ஆர்சிபி அணியை பாடையில் ஏற்றியதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் மரண கலாய் மொமெண்ட். கில்லி படத்துல விஜய், மவனே கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், ஏன் கதகளி கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது மச்சி என்பார். அதனை அப்படியே மாற்றி சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்சிபியன்ஸை பார்த்து, மவனே கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது மச்சி என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள தரமான அட்வைஸ். மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நியூஸ் இது சிரிப்பதற்கு மட்டுமே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை 2 பேத்துக்கு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. என்னடா என்று கேட்டால், அருண் மற்றும் வீரசேகர் 2 பேரும் மேட்ச் பார்த்துட்டு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு இது டெடிகேட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.